ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவமாய் ஆன நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ கண்ணழலால் காமனையும் விழித்த நாளோ மறுவனாய் திருவினாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ மறுவனாய் மண்ணும் மான்மதிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகம் தன்னை திருவினார் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளோ. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் எப்போ கட்டித்தின்னே வரலாறு தெரியலைங்கிறார். இப்போல்லாம் ஒரு பில்டிங் கட்டினானா அதுக்கு 50 வருஷம் 40 வருஷம் 70 வருஷம்னு அதுக்கு லைஃப் டைம் கொடுக்குற இன்ஜினியர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டெக்னிக்கெலாம் படிச்சுட்டு வந்து நியூ குட் அரைவல் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு தயாரித்தாலே 80 வருஷம் 90 வருஷம் அப்படின்னு இது தரா, அதுக்கு லைஃப் டைம் தரா. ஆனால் அப்போ இருக்க கோயில் எப்பயே கட்டிதுன்னு தெரியல. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூர்வமா சிவன் மட்டும்தான் இருந்தாராம். அப்புறம்தான் பிரம்மா விஷ்ணு சிவனை படித்து மும்மூர்த்திகள் ஆனாலாம். மூவர் படைத்தல் காத்தல் அழித்தல்னு அது மூவுருவாக ஆன கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ. காலனை வந்து திருக்கடியூரில் யமதர்மராஜான உதைச்சாலாம் சிவன். எப்படி மார்க்கண்டேயனை பிடிச்சி வந்தேன்னு அந்த கருந்த இருக்கிறாரோ காமனை காலனை முன் கண்ணழலால் விழித்த காமனை வந்து கண்ணழலால் வந்து பார்த்தாராம் அந்த நாளோ. மறுநாய் மறுபடியும் ஏந்தியவர் மாதூர் பகந்தனி வேல்பாகம் ஏறிய சிவனே திருவாரூர் கோயிலா கண்ட நாளோன்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட தியாகேச பெருமானை நாமெல்லாம் நினைத்து வணங்கி அவனது பேரருளுக்கு பாத்திரமாகவும் எதிர்வருகின்ற 7/4/2025 5 ரதங்களும் ஓடப்போகுது திருவாரூரில். ஐங்கலக்காசு விநாயகர், சுப்பிரமணியர், அடுத்தது ஆழி திருத்தேர், அடுத்தது அம்பாள், அடுத்தது சண்டிகேஸ்வரர். நிர்வாகத்தில் அறநிலைத்துறையில் என்ன டைம் கொடுக்குறாலோ அந்த டைப்படி அது கிளம்போம். அதனால் 7/4/2025 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை எல்லோரும் திருவாரூருக்கு வந்திருந்து இந்த பஞ்சரதம் மூர்த்திகளையும் இழுத்து இல்லாமல் ஆரூரான் தியாகேசர் பெருமானுடைய ஆழி திருத்தேரினை இழுத்து அவனது பேரருளுக்கு பாத்திரமாக அனைவரையும் வருக வருக என இருவரும் குறித்து மீண்டும் மீண்டும் அழைக்கிறேன். ராமசாமி பகவான். தேங்க்யூ.